Hey guys, welcome back to Learn with Shyam. இந்த வீடியோவில் நம்ம anything, everything, something and nothing இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனிதிங் அப்படின்னா எதுவும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எது வேணாலும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். யூ கேன் டேக் எனிதிங் யூ லைக். உனக்கு பிடிச்சது எது வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஷி டசன்ட் வாண்ட் எனிதிங் டு ஈட். அவ எதுவும் சாப்பிட விரும்பல. ஹீ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. அவன் உனக்காக எதுவும் செய்வான். இஸ் தேர் எனிதிங் ஆன் த டேபிள்? மேஜை மேலே எதுவும் இருக்கா? ஐ கான்ட் ஃபைண்ட் எனிதிங் டு ஸ்டடி. எனக்கு படிக்க எதுவும் கிடைக்கல. டிட் யூ ஹியர் எனிதிங் ஜஸ்ட் நவ்? நீ இப்போ எதுவும் கேட்டியா? ஐ கான்ட் டூ எனிதிங் ரைட் நவ். என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாது. He didn't say anything to me. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. Do you want to say anything? நீ எதுவும் சொல்ல விரும்புறியா? நெக்ஸ்ட் எவ்ரிதிங். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அனைத்தும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் எவ்ரிதிங் ஐ வாண்ட். எனக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாம் தயாரா இருக்கு. ஷி நோஸ் எவ்ரிதிங். அவளுக்கு எல்லாம் தெரியும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன் சூன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் நவ். இப்போ எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கு. ஐ கேவ் எவ்ரிதிங் டு மாம். நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டெசிஷன். எல்லாம் ஓ முடிவில் தான் இருக்கு. எவ்ரிதிங் இன் த ஸ்டோர் இஸ் எக்ஸ்பென்சிவ். கடையில் உள்ள எல்லாம் விலை அதிகமாக இருக்கு. ஹீ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் கிளியர்லி. அவன் எல்லாத்தையும் தெளிவாக விளக்குறான். நெக்ஸ்ட் சம்திங். சம்திங்னா ஏதாவது இல்லைன்னா ஏதோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ நீட் டு ட்ரிங்க் சம்திங். எனக்கு குடிக்க ஏதாவது வேணும். ஐ சா சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். நான் விசித்திரமாக ஏதோ பார்த்தேன். ஸ்ட்ரேஞ்ச்னா விசித்திரமாக இருக்கிறது. ஷி ஃபர்காட் சம்திங் அட் ஹோம். அவ வீட்டில் எதையோ மறந்துட்டா. தெர் இஸ் சம்திங் யூ ஷுட் நோ. நீ கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்கு. தெர் இஸ் சம்திங் இன் மை பேக். என் பையில் ஏதோ இருக்கு. டிட் யூ பிரிங் சம்திங் ஃபார் மீ? எனக்காக ஏதாவது நீ கொண்டு வந்தியா? இஸ் சம்திங் பாதரிங் யூ? உன்னை ஏதாவது கவலைப்படுத்துதா? லெட் மீ ஷோ யூ சம்திங். நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். லெட்ஸ் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் திஸ் டைம். இந்த தடவை ஏதாவது வித்தியாசமாக முயற்சி செய்யலாம். அந்த லாஸ்ட் ஒன் நத்திங். நத்திங் அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை அப்படி கூட சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் நத்திங் டு சே. எனக்கு சொல்ல எதுவும் இல்லை. தெர் இஸ் நத்திங் இன் த பாக்ஸ். பெட்டியில் எதுவும் இல்லை. ஷி நோஸ் நத்திங் அபவுட் திஸ். அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இஃப் யூ ட்ரை. நீ முயற்சி செஞ்சேன்னா எதுவும் முடியாததில்லை. ஹி டிட் நத்திங் ராங். அவன் எந்த தப்பும் செய்யல. ஐ வாண்ட் நத்திங் ஃப்ரம் யூ. எனக்கு உன்கிட்டேருந்து எதுவும் வேண்டாம். தெர் இஸ் நத்திங் டு வரி அபவுட்.
கவலைப்பட எதுவும் இல்ல. Nothing can stop us now. எதுவும் இப்போ நம்மள நிறுத்த முடியாது. I have nothing to eat. எனக்கு சாப்பிட எதுவும் இல்ல. இப்போ உங்களுக்கான குயிக் டிப் பார்க்கலாம். தமிழ்ல இருக்கிற ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம எனிதிங் அண்ட் நத்திங் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வேற வேற சென்டென்ஸாக மாற்ற முடியும். மாற்றி நம்மளால பேச முடியும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லை, இதை நம்ம நத்திங் வச்சும் சொல்லலாம், எனிதிங் வச்சும் சொல்லலாம். நத்திங் வச்சு ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் வச்சு ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரே அர்த்தம் தான். என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத ஐ கான்ட் ஃபைண்ட் எனிதிங் அப்படின்னும் சொல்லலாம். ஐ கேன் ஃபைண்ட் நத்திங் அப்படின்னும் சொல்லலாம். இப்போது நம்ம ஒரே சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். அதில் இந்த 4 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணால் மீனிங் எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஹி நோஸ் எனிதிங். அவனுக்கு எதுவும் தெரியும், எது வேணாலும் தெரியும் அப்படின்னு மீனிங். ஹி நோஸ் எவ்ரிதிங். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஹி நோஸ் சம்திங். அவனுக்கு ஏதாவது தான் தெரியும், சில விஷயம்தான் தெரியும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஹி நோஸ் நத்திங். அவனுக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கேன் டூ எனிதிங். என்னால் எது வேணாலும் செய்ய முடியும். ஐ கேன் டூ எவ்ரிதிங். என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஐ கேன் டூ சம்திங். என்னால் ஏதாவது செய்ய முடியும். ஐ கேன் டூ நத்திங். என்னால் எதுவும் செய்ய முடியாது. இப்போது இந்த 4 வேர்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எங்கே யூஸ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு 5 சென்டென்சஸ் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக அனுப்புகிறீங்களான்னு நான் பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.